கள்ளச்சாராய விவகாரத்தில் தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நேர்மை திறம் அரசுக்கு இருக்க வேண்டும் என திருமாவளவன் எம்பி கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய அவர் புதிய தலைமுறையிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். 150 மில்லி அல்லது 200 மில்லி அளவுள்ள பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டாஸ்மாகில் கிடைக்கிற மதுவுக்கு இன்னும் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இது குறைந்த விலை, கூடுதல் போதை என்கிற அடிப்படையிலே இது கள்ளச்சந்தையிலே அமோகமாக விற்பனையாகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மக்கள் இப்போது வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், இந்த ஊரிலே திறந்த வெளியிலே பட்டப்பகலில் வைத்துதான் ஒவ்வொரு நாளும் இதை விற்கிறார்கள். 10 நாள் கழித்து போலீஸ் பிடித்துக் கொண்டு போகும், மறுபடியும் ஒரு வாரத்தில் அவர்கள் வருவார்கள், மறுபடியும் விற்பார்கள். ஒளிந்து மறைந்து விற்பதில்லை, திறந்த வெளியிலே விற்கிறார்கள். அதிகாலை 5 மணிக்கே அந்த வியாபாரம் நடக்கிறது என்றெல்லாம் மக்களே இங்கு சொல்லுகிறார்கள். அத்துடன் இதுபோன்ற வியாபாரத்தை ஏலத்துக்கு விடுகிறார்கள் என்ற தகவலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இன்னார்தான் இந்த வியாபாரத்தை செய்யலாம் என்று அந்த சந்தையிலே தொடர்புடையவர்களுக்கு இடையிலே ஒரு ஏலமே விடப்படுகிறது. ஊர் பொதுமக்களுடைய ஒரு அங்கீகாரத்தோடு நடக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றமும் இதில் உருவாக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த மெத்தனால் என்கிற பொருள் எப்படி கள்ளச்சந்தைக்கு புழக்கமாகிறது, யார் அதை விற்பனை செய்கிறார்கள் என்பது உட்பட துருவி ஆராய்ந்து அவர்கள் வரையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், பிற துறை அதிகாரிகளாக இருந்தாலும், PEW என்று சொல்லுகிற மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய துறை, அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நேர்மை திறம் அரசுக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டுவோம்.